வாத நீர் அப்படிங்கிறது நிறைய வகைகள் இருக்குது. இப்போ வாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த காற்று சக்தி அந்த இடத்துல பிரச்சனையாக தான் இருக்குது, ஒரு ஏற்றமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அது கூட என்ன சேருது, பித்தம் சேருதா கபம் சேருதாங்கிறத பொறுத்து அந்த வியாதியினுடைய நிலை என்னன்றதே மாறுபடுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு கபம், ஒரு மந்தத்தன்மை, ஒரு புளிச்ச நீர் சேரும்போது தான் இந்த முடக்குவாதம் மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படுது ஒருத்தருக்கு. ஸோ இப்போ கண்டிப்பாக என்ன தெரியும்னா நல்ல வீக்கம் தெரியும் முடக்குவாதம் நோயாளிகளுக்கு. அதே மாதிரி மூட்டுகள் வந்து கல் மாதிரி ஆகிடும். காலை வேளையில் எழுந்திருக்கும் போது ஒரு பயங்கரமான இறுக்கம் இருக்கிறது. அதே கீழ்வாதம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்காது. ஸோ காலையெல்லாம் எழுந்திரிச்சிருவாங்க, காலை ஊனும் போது மட்டும்தான் அவங்களுக்கு வலி இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு எரிச்சல் அதிகமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூரிக் ஆசிட் லெவல்ஸ் பாடியில் அந்த ரத்தத்தில் வந்து நிறைய கலந்து அதனால் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாதத்துக்கு கூட அந்த எது வந்து சேருதோ, பித்தமோ இல்லை கபமோ எது அதிகமாகி சேரி வருதோ, ஸோ அதுதான் வந்து ஒரு வியாதியாகவே மாறுது. ஸோ அதற்கேற்றவாறு அறிகுறிகளும் மாறுபடுது.